Hey friends, welcome to G2G vlog. அவங்க கிரீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா நேமமில் ஸ்ரீ ஆவுண்டீஸ்வரர் அபிராமிகை திருக்கோயிலுக்காக நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். இந்த கோயிலை பற்றி மேலும் விவரத்தையும் அங்கே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறனால மாலை வாங்கிறதுக்கு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே இந்த கோயிலை பற்றி மேலும் சிறப்பையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. கிரீஷ்மா பரவாயில்ல, யாகம்லாம் இன்னைக்கு ஸ்பெஷல் டே போல். நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்மளுக்கும் ஸ்பெஷலாக தர்ஷன். இன்னைக்கு வியூவர்ஸ் உங்கள் லக், என்னோட லக், யாகம்லாம் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு இப்போ இங்கேருந்து நம்ம பட்டர் முருகசண்டானத்துக்கு போகிறோம். பட்டர் சந்நிதி கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது. உள்ளே கோபுரத்துக்குள்ளே வந்தோடனே இது முருகர் சந்நிதி. மகாவிஷ்ணு கோயிலுக்கு பின்னாடி, சிவனுக்கு பின்னாடி இங்கே இருப்பார். இது துர்க்கை அம்மன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காசி விஸ்வநாதர் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நவகிரகம் சந்நிதி இது. இது சனீஸ்வரர் சன்னிதானம். அந்த கோயிலோட வரலாறு சொன்னீங்கன்னா நல்லா. நமஸ்காரம். நான் சொல்கிறேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம், தெல்லையம்பலம், சிவசிதம்பரம். இந்த கோயிலோட வரலாறு நேமம் ஆவண்டீஸ்வரர் கோயில், அமிர்தாம்பிகை நுண்ணுரை. இந்த கோயில் கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயங்கொண்ட சோழரால் உருவாக்கப்பட்ட கோயில். சுயம்பு சிவன் தானாவே பூமியிலேருந்து பகவான் வெளியே வந்ததா ஒரு ஐதீகம். வரைச்சே பசுக்கெல்லாம் பகவான் மேலே பால் பொழிஞ்சதா ஒரு ஐதீகம். அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னா, காரம் பசுடைய பால் வீரியமா இருந்தனால பகவானுடைய சிரசில சோடையா இருக்கும். அதை மாடு மைப்பன் வந்து அந்த பசுக்களை சாட்டியாலே அடிக்கிடுச்சு. அந்த பசுக்களை பகவானை கட்டி தழுவிண்டாராம். அதனால்தான் ஆவுண்டீஸ்வரன் பேர். ஆவென்றால் பசுவின் பாலை உண்ட சிவன் பேரு. கிட்டத்தட்ட இந்த கோயில் 100 வருஷமா மூடப்பட்டு யாருமே பராமரிப்பு இல்லாம மண்ணோட மண்ணா சாய்ஞ்சு போயிடுது. காஞ்சி மடத்துல தான் இதை பத்தி தெரிய வந்தது. 2661 சிவஸ்தலங்கள் இருக்கு. சென்னைக்கு எடுத்த மாதிரி இது ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருந்தா. திருமழிசை ஒத்தாண்டீஸ்வரர் கோயில்ல 97ல ஒரு 10 கிலோ அரிசியும் 100 ரூபாயும் சங்கல்பம் கொடுத்துருந்தாங்க. கோயில் ரொம்ப சிதஞ்ச நிலையில இருந்தது. அப்புறம் நிறைய உழவார பணிகள்லாம் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பண்ணியிருந்தா. அப்புறம் திருவண்ணாமலையிலேருந்து வெங்கட்ரமண சித்தர்ன்னு சொல்லிட்டு அகஸ்தியர் விஜயன்ற புக்கில் இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கார். என் எழுத்துல இருக்க அத்தனை பேருமே தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் வழிபடக்கூடிய ஸ்தலம். கோபால், கோவிந்தராஜன், கோகுலகிருஷ்ணன் அவங்க அத்தனை பேருமே தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் வழிபடக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கா. பெண்ணா பிறந்தா தான் வாழ்க்கையில ஒரு முறையா தரிசிக்க வேண்டிய ஒரு புண்ணிய ஸ்தலம். இங்க இருக்கிற காற்று, இங்க இருக்கிற நீர் மூலியமா தான் லோகத்துல கருவே தெரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் வடக்க பார்த்து குளிச்சுட்டு பசுவின் பாலையில சூடோடு அபிஷேகம் பண்ணா உடனடியாக புத்திரப்பழம் கிடைக்கிறதாவும், பெரியவங்களுக்கு தர்ப்பணம் பண்றது காசிக்கு போய் பண்றதை விட இங்க பண்றது ரொம்ப விசேஷம். இந்த இடத்துக்கு பேரு பித்திரி சேத்திரம், இந்த குளத்துக்கு பேரு அக்னி தீர்த்தம், கௌசிக தீர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நட்சத்திர கோயில். பூர நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைங்களையும் இங்க அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இங்க வெளியே இருக்க துர்க்கைக்கு மக நட்சத்திரத்துல சிம்ம ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், பானலிங்கத்துக்கு வெண்ணையாலையும் ஆவடியாருக்கு சந்தானத்தலையும் காப்பு பண்ணது ரொம்ப விசேஷம் அப்படின்னு இருக்காங்க.
புத்திர பாக்கியம் உள்ளவர்கள்லாம் வடக்க பார்த்து குளிச்சுட்டு பசுவின் பாலையில சூடோட அபிஷேகம் பண்ணா உடனடியாக புத்திர பலன் கிடைக்கிறதாகவும், பெரியவங்களுக்கு காசிகளை கொண்டு போய் பித்திருக்களுக்காக விடும்போது பித்திருக்கள் வந்து வாங்கிப்பாங்களாம். நேமத்துல வந்து இந்த பித்திருக்களுக்காக நாங்க செய்யறோம்னு சொன்னா எப்போ பித்திருக்கள் நாங்க வாங்கி மோட்சம் அடையிறது சீக்கிரம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சேத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற வீரபத்திரர் அமாவாசை கட்சி 8ஆம் நாள் முந்திரி மாலையோ வெத்தலை மாலையோ போடுறது நோய் நொடிகளுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க தவளையும் நாகனும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கும், அது தொழிலுக்கு அதிபதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கட்டிக்கவே வஸ்திரம் இல்லாதவங்க கூட இந்த குளத்துல நீராடிட்டு பகவானை தரிசனம் பண்ணா சகல சௌபாரியங்கள் அடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்பாள் வந்து தெற்க பார்த்து அமைஞ்சிருக்காங்க. நம்ம என்ன குறை சொல்லுமோ அது செவி சாய்த்து கேட்கிற மாதிரி ரைட் சைட் கழுத்து சாஞ்சும் வலது காலம் முன்னெடுத்து வச்ச மாதிரி இருப்பாங்க. இந்த எவரி பிரதோஷம், சங்கர சதுர்த்தி, கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி எல்லாமே நடக்கிறது. இங்க சித்தர்களுக்காக தியான மண்டபங்கள் ஒண்ணு வச்சிருக்கோம். அது சித்தர்களை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சப்த கன்னிகள் இருக்காங்க, சேஷா தேவிகள் இருக்காங்க. இங்க இந்த இடத்துக்கு பேரு ஒரு காலத்துல அமிர்தபுரி அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பதி தேவஸ்தானத்துல நியமனம் பண்ணதா இது ஒரு ஐதீகங்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நியமனம்ன்றது நாளடைவுல நேமமா மாறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினம் அம்பாலே சிவபெருமான பூஜிக்கிறதா இந்த ஒரு ஐதீகங்கள் சொல்றாங்க. இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. சாமி வெளியில நடக்கிற ஓமம் எதுக்காக பண்றாங்க? சத் சம்ஹார யாகம், மன பிரம்மைகளுக்கு தொழில் வளர்ச்சி அடையாம இருக்கிறாங்க, எதிரிகள் தொல்லைகளுக்காக இந்த யாகங்கள் 6 முகங்களுக்கு பூஜை பண்ணி யாகங்கள் ஒருத்தர் பண்றாங்க. அவரோட குலத்துக்கு நல்ல விசேஷம்னு இந்த கிருத்திகை ஏகாதேசி தீதி இருக்கிறனால விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகம் பண்றாங்க. அதான். தேங்க்யூ. ஓம் கார்ணிஷா போற்றும், திருதாஷிஷா போற்றும், ஏகாம்பரணானே போற்றும், சர்வேஷா போற்றும், சுபேஷா போற்றும், மத்தாண்டீஷா போற்றும், ஜலங்கடீஷா போற்றும். ஓம் சிவசிவா, ஓம் நமச்சிவாய போற்றும், போற்றி போற்றி. ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவ சிதம்பரம். சிவாய நமச்சிவாய போற்றி, சிவாய நமச்சிவாய. அம்பாள் நம்ம என்ன குறை சொல்றோமோ அது செவி சாய்த்து கேட்கணும். ரைட் சைடு கழிச்சு சஞ்சம் வலது காலம் முன்னெடுத்து வச்ச மாதிரி இருப்பாங்க. பெண்ணா பிறந்தா தான் வாழ்க்கையில ஒரு முறையா தரிசிக்க வேண்டிய ஒரு புண்ணிய ஸ்தலம். பெண்ணா பிறந்தா தன்னுடைய நன்றிக்கடன் தெரிவிக்கிறதுக்காக வளையல் மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். ஒரு காலம் முன்னெடுத்து வச்ச மாதிரி அம்பாள் இருப்பாங்க. ஓம் ஞானாம்பிகை போற்றி, ஓம் பானாம்பிகை வடிவாம்பிகை ஜெகதாம்பிகை சொல்லாம்பிகை போற்றி, பேச்சாம்பிகை போற்றி, ஓங்கார அகங்கார அலங்கார ரூபினியை போற்றி, மகாமாயை ஓம் ஆனந்த ரூபினியை போற்றி, சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகை சரண்யே கிரேம்பவி நாராயணி நமஸ்துதே. ஞானாம்பிகை ஜெகதாம்பிகை. ஃப்ரெண்ட்ஸ், இங்க தியான மண்டபமும் கட்டியிருக்காங்க. சாமி, இந்த தியான மண்டபத்தை பற்றி சொல்லுங்க. இது 18 சித்தர்கள், 6 ரிஷிகள், 6 முனிவர்கள் இருக்காங்க. இதை வந்து சித்தர்கள் வந்து இந்த கோவில் கட்டுறதுக்கு கொஞ்சம் தடைகளா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தியான மண்டபத்தை என் நண்பர் கோமதீஸ்வரன் மூலியமா இந்த தியான மண்டபத்தை உருவாக்கி அவர் முதல்ல இதை செயல்படுத்துவோம், அதுக்கப்புறம் இந்த கோயிலை வளர்ச்சி அடையிறதுக்கான முயற்சிகள் ஈஸியா கிடைக்கும்னு சொன்னதுனால தியான மண்டபத்தை உருவாக்கி இருந்தோம். இங்க நிறைய சித்தர்கள்லாம் வந்து போறதா ஒரு ஐதீகங்கள் உண்டு. சித்தமாரங்கள் நம்ம இங்க இருந்து நம்ம என்ன மனசுல தியானங்கள் பண்றீங்களோ அது அப்படியே நமக்கு நல்ல எண்ணங்களோடும் வளர்ச்சியையும் அடையக்கூடியதா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் தன்னை மறந்தால் இறைவனை அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை நீங்க மறக்கிறது எந்த நிலைனா 2 நிலை, ஒன்று தூங்கும் போது, ஒன்று பிராணம் போகும்போது. அது இல்லாத ஒரு நிலை தான் சித்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பஞ்சாட்சரம் 58 கோடி நீங்க பஞ்சாட்சரத்தை சொன்னீங்கன்னா இறைநிலையை முழுமையா அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்க 58 கோடி எண்ணி சொல்ல முடியுமா? சில மலைகளுக்கு சில தியானங்கள் பண்ற மெடிடேஷன் ஹால்க்கு போயிட்டு நம்ம இந்த மாதிரி தியானங்கள் பண்ணா அது பன்மடங்கா உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க. மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலத்துல யாரும் மௌன விரதம் சரியான முறையில இருக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் இறைவனை முழுமையா மனசை ஒருநிலைப்படுத்தி தியானங்கள் இந்த மாதிரி தியான ஹாலில் போய் இருந்தீங்கன்னா உங்கள் மனங்கள் நல்ல எண்ணங்களோடும் நல்ல வளர்ச்சியோடும் இருக்கும் என்பது தான் இதோட முழு அர்த்தங்கள். சிவாய் நமச்சிவாய. सर्वोधिकार ब्रह्मांड गारं ब्रह्मण्य
शेखरावती पंकजाय स्वाहा ओम सिंसोम महे नमः सर्वोधिकार ब्रह्माकार ब्रह्मण्य योगिनी धात्रे स्वाहा ओम सिंसोम महे नमः सर्वोधिकार ब्रह्माकार ब्रह्मण्य ब्रह्मण्य प्रियाय स्वाहा ओम सिंसोम भूतासना उदम मया देवा परिपूर्ण बृहस्पति नमस्कृत्य भुवाद्य शिवाग्निणे नमः श्री संयोज्य अर्घ्यं दत्त्वा वेदिकायां धूपदीपनैवेद्यादीना सन्तोष्य ॐ धूर्वं गन्धूर्वतयोस्वां धूर्वचितं धूर्वजं भजं दुहात्तरमस्तु ॐ वाजिष्वदशिखकृतः अयं कार्तिकेयाय विद्महे भक्तिहस्ताय धीमहि प्रचोदयात् विद्महे वज्रहस्ताय धीमहि तन्नः प्रचोदयात् जपं विधाय